வணக்கம். அதாவது நம்ம பொதுவா குவாண்டம் இயற்பியல் அண்ட் குவாண்டம் பிசிக்ஸ் மாதிரி நவீன அறிவியலோட உச்சகட்ட கண்டுபிடிப்புகளை பத்தி நினைக்கும் போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது என்ன? கண்டிப்பா ஒரு பெரிய மெஷினா தான் இருக்கும். ஆமா, பல கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் மாதிரி பல பில்லியன் டாலர் இயந்திரங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். கண்ணுக்கு தெரியாத அந்த நுண் உலகத்தை புரிஞ்சுக்க நம்ம எப்பவுமே வெளியில பெரிய பெரிய கருவிகளை வச்சு தேடணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த இயந்திரங்கள் தான் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நமக்கு திறக்கும் சாவிகள் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட அடிப்படையை புரிஞ்சிக்க நம்ம பெரிய லென்ஸ்கள் வழியா வானத்தை பார்க்கணும், இல்லனா அதிநவீன நுண்ணோக்கிகள் வழியா அணுக்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வை நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆமா, உண்மைதான். ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எந்த விதமான நவீன தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ந்து எழுதப்பட்ட ஒரு பழமையான தமிழ் பாட்டை படிக்கும்போது அந்த பல பில்லியன் டாலர் இயந்திரங்கள் எல்லாமே தேவையற்றதோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போற மூலக்கட்டுரை தலைப்பு அண்டம் குரல் திருமந்திரம், பாகம் 11, அணுவியல் ரகசியம். ஆமாங்க, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. கண்டிப்பா. ஒரு பழமையான ஆன்மீக பாடலை நவீன அணுவியலோட, அதாவது குவாண்டம் பிசிக்ஸோட எப்படி துல்லியமா இணைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நோக்கமே. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வரிகளுக்குள்ள ஒரு குவாண்டம் வரைபடமே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத அட நிஜமாவா அப்படின்னு கேட்க வைக்குது. இது வெறும் வார்த்தை ஜாலங்களோ இல்ல மேலோட்டமான ஒப்பீடோ கிடையாதுங்க. மனிதனோட உள்ளுணர்வுக்கும் நவீன அறிவியலோட கண்டுபிடிப்புகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான தொடர்பை இந்த கட்டுரையை ரொம்ப தெளிவா வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. ஓ சரி. ஆன்மீகமும் அறிவியலும் ஒண்ணுக்கொன்னு எதிரானது அப்படிங்கிற நம்மளோட பொதுவான எண்ணத்தை உடைச்சு ரெண்டுமே ஒரே பிரபஞ்ச உண்மையை விவரிக்கிற இருவேறு மொழிகள் அப்படிங்கறத இது ஆழமா பதிவு செய்யுது. சரி, இதை நம்ம நேரடியாவே அலச தொடங்குவோம். பிரபஞ்சத்தோட கட்டமைப்பை பத்தி பேசும்போது இந்த கட்டுரை திருமந்திரத்தோட வன்னி, 4 கலை, 7 அப்படிங்கிற வார்த்தைகளை எடுத்துக்குது. அதாவது முதல் வரி நான்கண்ட வன்னியும் 4 கலை 7. ஆன்மீகத்துல இத மூலக்கணல், பிரம்மாவின் 4 தூண்கள், அப்புறம் 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அறிவியல்ல இது அணுவின் மையத்துல இருக்கிற ஆற்றலையும் 4 அடிப்படை விசைகளையும் 7 எலக்ட்ரான் அடுக்குகளையும் குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் கட்டுரையில குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சொல்றது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற இந்த 4, 7 அப்படிங்கிற நம்பர்ஸ பார்த்துட்டு ஓ இதுதான் குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு நம்ம நவீன அறிவியலை அந்த பழைய கவிதைக்குள்ள திணிக்க முயற்சி செய்யறோமா? இது சும்மா ஒரு பின்னோக்கி பொருத்தி பாக்குற ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தந்திரம் தானா? இது நீங்க கேட்க வேண்டிய மிக நியாயமான கேள்விதான். வெறும் எண்களோட ஒற்றுமை மட்டுமே இருந்துச்சுன்னா நம்ம அதை ஒரு தற்செயல் நிகழ்வு, ஒரு கோயின்சிடென்ஸ் எளிதா ஒதுக்கிடலாம். ஆமா, அதுதானே தோணும். ஆனா அவங்க அந்த எண்களையும் ஆற்றல்களையும் விவரிச்சிருக்க விதத்தை பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஆழமானது. உதாரணத்துக்கு அந்த 4 கலை அப்படிங்கறத எடுத்துக்குவோம். நவீன அறிவியல்ல அணுவை தாங்கி பிடிக்கிற 4 அடிப்படை விசைகள் இருக்கு. ஓ, அந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்சஸ் சொல்லுவாங்களா, அதுவா? எக்ஸாக்ட்லி. ஈர்ப்பு விசை, மின்காந்த விசை, வலிமையான அணுக்கரு விசை, அப்புறம் மெலிதான அணுக்கரு விசை. அதாவது கிராவிட்டி, எலக்ட்ரோமேக்னட்டிசம், ஸ்ட்ராங் அண்ட் வீக் நியூக்ளியர் ஃபோர்சஸ். ஓஹோ, இவை வெறும் கோட்பாடுகள் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா மின்காந்த விசை மட்டும் இல்லன்னா உங்க உடம்புல இருக்கிற அணுக்கள் ஒன்னோட ஒன்னு ஒட்டி இருக்காது. நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிய ஊடுருவி கீழே விழுந்துடுவீங்க, இல்லன்னா காத்துல கரைஞ்சு போயிடுவீங்க. இந்த 4 விசைகள் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அஸ்திவாரம். திருமூலர் இதையே பிரபஞ்சத்தை தாங்கி பிடிக்கிற 4 அடிப்படை தூண்கள்னு சொல்றார். அப்படியா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அணுவோட மையத்துல இருக்கிற அந்த மாபெரும் அணுக்கரு ஆற்றலை, அதாவது நியூக்ளியர் எனர்ஜிய அவர் வன்னி இல்லனா நெருப்புன்னு குறிப்பிடுறார். அப்படின்ற அந்த 7 அப்படிங்கிறது அதை 7 எலக்ட்ரான் அடுக்குகளோட ஒப்பிடுறாங்களே. அறிவியல்ல இதை KLMNOPQ அப்படின்னு வரிசைப்படுத்துவாங்க, நான் கூட படிச்சிருக்கேன். ஆமாங்க, அந்த எலக்ட்ரான் அடுக்குகள் அப்படிங்கிறது வெறும் ஆங்கில எழுத்துக்கள் கிடையாது. அவை எலக்ட்ரான்கள் சுழலுகின்ற குறிப்பிட்ட ஆற்றல் மட்டங்கள், அதாவது எனர்ஜி லெவல்ஸ். ஓ சரி சரி. ஆன்மீகத்துல சொல்லப்படுற 7 சக்கரங்களும் இதே போல உடலோட வெவ்வேறு ஆற்றல் மட்டங்களை தான் குறிக்குது. அவங்க எந்த நுண்ணோக்கி வழியாவும் அணுவை பார்க்கல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவங்க பிராக்டல் அப்படிங்கிற பிரபஞ்ச விதியை ரொம்ப தெளிவா புரிஞ்சிருந்தாங்க. பிராக்டல்னா
ஒரு சின்ன பகுதியில் இருக்கிற அதே கட்டமைப்பு ஒட்டுமொத்த பிரம்மாண்டத்திலையும் அப்படியே திரும்ப திரும்ப தோன்றுவது அதுதானே நீங்க சொல்றீங்க? மிக துல்லியமா சொன்னீங்க. பிரபஞ்சத்தோட பேரியற்கையில மேக்ரோகாசம்ல என்ன அமைப்பு இருக்கோ அதே அமைப்பு தான் மனித உடம்புலயும் இருக்கு. அதுதான் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுலகத்திலயும் மைக்ரோகாசம்லயும் இருக்கு அப்படிங்கறத உங்களோட ஆழமான நம்பிக்கை. வாவ். அதனால அவங்க வெளியில தேடுறத விட்டுட்டு தங்களோட உணர்வை முழுமையா உள்நோக்கி திருப்பினப்போ தங்களோட சொந்த உடலோட கட்டமைப்பையே நுண்ணுலகத்தோட வரைபடமா உணர்ந்தாங்க. இத கற்பனை செஞ்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சரி, அஸ்திவாரம் கட்டமைப்பெல்லாம் சரி, நம்ம உடம்புல இந்த மாபெரும் குவாண்டம் கட்டமைப்பு இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஏன் தினமும் உணர்றதில்ல? வெறும் கட்டமைப்பு மட்டும் இருந்தா பத்தாதே, ஒரு இயந்திரம் ஓடணும்னா அதுல மின்சாரம் பாயணுமே. அதை இந்த கட்டுரை எப்படி விளக்குது? இங்கதான் நம்ம கட்டமைப்புல இருந்து ஆற்றலின் ஓட்டத்துக்கு, அதாவது எனர்ஜி ஃப்ளோவுக்கு நகர்றோம். திருமூலர் இத பாட்டோட 2வது வரியில சொல்றார். தான் கண்ட வாயு சரீரம் முழுதோடும். ஓ, வாயு சரீரம். ஆமா, நம்ம மூச்சு விடுறது அப்படிங்கறது வெறும் நுரையீரலுக்கு காத்த கொண்டு போய் உயிர் வாழ்றதுக்கான ஆக்சிஜன் எடுக்கிறதுன்னு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா உடலியல் ரீதியா பாத்தீங்கன்னா இது வாயு இயக்கவியல், அதாவது கேஸ் டைனமிக்ஸ் மற்றும் செல்களை இயக்கிற மின்சாரத்தோட நேரடியா தொடர்புடையது. எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுது. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் எப்படி உடம்புக்குள்ள மின்சாரமா மாறும்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தனக்குள்ள ஒரு சின்ன பேட்டரி மாதிரியே செயல்படுதுன்னு நினைச்சு பாருங்க. ஆக்சிஜன் உள்ளே போய் செல்களோட ஆற்றல் நாணயமான ஏடிபியா மாறுற அதே நேரத்துல அந்த ஏடிபி எனர்ஜி. ஆமா, அதே நேரத்துல செல்களோட சவ்வுகள்ல, செல் மெம்பரேன்ஸ்ல சோடியம், பொட்டாசியம் மாதிரியான அயனிகள் இடம்பெயர்றது நடக்குது. இந்த அயனிகளோட மோதல்களால அங்க உண்மையான மின்சாரம் உருவாகுது. இதத்தான் நம்ம உயிரியல் மின்சாரம், பயோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றோம். நீங்க உங்க கைய அசைக்கணும்னு நினைச்ச உடனே மூளையில இருந்து நரம்புகள் வழியா பாய்ஞ்சு தசைக்கு கட்டளையிடுறது இந்த மின்சாரம் தாங்க. ஓஹோ, அப்படி என்றால் இந்த பழங்கால யோகிகள் பிராணன் அப்படின்னு தங்களோட முதுகுத்தண்டுல ஏறுதா சொன்னாங்களே, அது உண்மையில தங்களோட நரம்பு மண்டலத்துல பாயிற இந்த பயோ எலக்ட்ரிசிட்டியை தானா? கண்டிப்பா அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவங்க மூச்சு பயிற்சியின் மூலமா தங்களோட உடம்புல ஓடுற அந்த மின் சமிக்கைகளை, அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ உணர்ந்து அதை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. வாவ். உங்க மூச்சோட வேகத்தை மாத்துறது மூலமா உங்க உடம்புல ஓடுற மின்சாரத்தோட அதிர்வெண்ணையே உங்களால மாத்த முடியும் அப்படிங்கறத அவங்க அப்பவே கண்டுபிடிச்சாங்க. இது உண்மையிலே நம்மள திகைக்க வைக்குது. நம்ம அடிப்படையில ஒரு உயிரியல் மின் நிலையங்களா, பயாலஜிக்கல் பவர் கிரிட்ஸா? ஆமா. சரி, உடம்புல ஓடுற இந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? இதனால நமக்கு என்ன நடைமுறை பயன்? கட்டுரை உணர்வு மருந்தாக மாறும் ஒரு கட்டத்தை பத்தி பேசுது. அதாவது 3வது வரி, ஊன் கண்டு கொண்ட உணர்வு மருந்தாக. சும்மா அமைதியா உட்கார்ந்து தியானம் செய்யறதால ஏற்படுற உணர்வு எப்படி ஒரு மருந்தா செயல்பட முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா உடம்ப ஒரு இயந்திரமாவே பார்க்க பழகிட்டோம். இயந்திரம் பழுதானா மெக்கானிக் டூல்ஸ் வச்சு சரி செய்யற மாதிரி நம்ம உடம்புக்கு வெளியில இருந்து கெமிக்கல் மருந்துகளை கொடுத்து சரி செய்ய முயற்சிக்கிறோம். ஆமா, ஒரு மாத்திரையை போட்டா சரியாயிடும் நினைக்கிறோம். ஆனா நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஒரு மாபெரும் ரசாயன தொழிற்சாலை, ஒரு செல்ஃப் ஹீலிங் பயோகெமிக்கல் லேப் அப்படிங்கறத நம்ம மறந்துடுறோம். தியானம் செய்யறது எப்படி பழுதான செல்களை சரி செய்யும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? அது கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? வெறும் மூச்சை கவனிக்கிறது எப்படி ஒரு டேமேஜான கல்பாறையை சரி செய்யறது போல உடம்ப சரி செய்யும்? ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஃபேக்டரி ரீசெட் மாதிரி ஒர்க் ஆகுமா என்ன? கண்டிப்பா. இத புரிஞ்சுக்க நம்ம உடம்ப ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான இசைக்குழுவுக்கு, அதாவது ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவுக்கு ஒப்பிடுவோம். நீங்க தினசரி வாழ்க்கையோட மன அழுத்தத்துல இருக்கும்போது உங்க மூளை பீட்டா அப்படிங்கிற வேகமான அதிர்வலைகள்ல இயங்குது. ஓ, பீட்டா வேவ்ஸ். ஆமா. இப்ப இசைக்குழுவை வழி நடத்துபவர் அந்த கண்டக்டர் பதற்றத்துல கைகளை தாறுமாறா அசைக்கிறாருன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. இதனால வாத்தியங்கள், அதாவது உங்க உடல் உறுப்புகளும் செல்களும் சுருதி தப்பி ஒலிக்குது. அதாவது உடம்பு தன்னோட ஒத்திசைவை இழந்துடுது, ஹார்மனி போயிடுது, எல்லாம் தாளம் தப்பி போகுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த நேரத்துல உடம்புல கார்டிசால் மாதிரியான நச்சு ரசாயனங்கள் அதிகமாகி வீக்கத்தை ஏற்படுத்தி செல்களை சிதைக்குது. ஆனா நீங்க ஆழமா மனச ஒருமுகப்படுத்தும் போது, திருமூலர் குறிப்பிடுற அந்த உணர்வு நிலையை அடையும் போது உங்க மூளையோட அதிர்வலைகள் மெதுவாகி அமைதியான ஆல்பா மற்றும் தீட்டா நிலைக்கு வருது. இப்ப அந்த இசைக்குழு கண்டக்டர் அமைதியாகி
ஒட்டுமொத்த உடம்பையும் ஒரே சீரான தாளத்துக்கு கொண்டு வர்றாரு. இது உடம்புல பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை செயல்பட வைக்குது. ஓ, அந்த ஓய்வு மற்றும் குணப்படுத்தும் நிலை, அந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட்னு அறிவியல்ல சொல்வாங்களே, அதுவா? அப்போதான் உடம்போட சொந்த மருந்துகள் உற்பத்தி ஆகுதோ? மிக சரியாக சொன்னீங்க. அந்த அமைதியான நிலையில மூளையோட பீனியல் மற்றும் பிச்சுட்டரி சுரப்பிகள் என்டார்பின், செரட்டோனின் மாதிரியான குணப்படுத்தும் ரசாயனங்களை சுரக்குது. அட, இது வெறும் மனச சந்தோஷப்படுத்துற ரசாயனங்கள் மட்டும் கிடையாது. இது உடம்புல ஏற்படுற வீக்கங்களை குறைச்சு சிதைந்த டிஎன்ஏவை சீர் செஞ்சு புதிய செல்களை உருவாக்குது. அதாவது செல்லுலார் ரீஜெனரேஷன் நடக்குது. வாவ்! இதுதான் உணர்வு மருந்தா மாறும் அறிவியல். மனம் ஒத்து சேர்வுக்கு வரும்போது உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. மிக அருமையான விளக்குங்க. வெறும் மூச்சு பயிற்சியும் மனசை ஒருமுகப்படுத்துறதும் எப்படி நேரடியா உடம்புல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. சரி, அஸ்திவாரம் அமைச்சிட்டோம், ஆற்றலை பாய்ச்சிட்டோம், உடம்பையும் குணப்படுத்தியாச்சு. இதற்கெல்லாம் பிறகு வர்ற அந்த இறுதி இலக்கு என்ன? ஒரு மனிதன் இதையெல்லாம் சாதிச்சிட்டா அடுத்து என்ன நடக்கும்? கட்டுரை இத ஒரு மான்கன்று அலைபாய்வதை நிறுத்தி ஒளியாக வளரும் ஒரு நிலைக்கு ஒப்பிடுதே. 4வது வரி, மான்கன்று நின்று வளர்கின்றவாறே மீதி இல்லாம அங்கும் இங்கும் ஓடிக்கிட்டே இருக்குமோ, அது போலதான் சாதாரண மனித மனமும் தன்னோட ஆற்றலை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, எப்பவுமே ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா அந்த ஆற்றல் முழுமையா ஒருங்கிணைக்கப்படும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறது அந்த வரிகள் குறிக்குது. குவாண்டம் இயற்பியல்ல இத அணுவோட உயர் ஆற்றல் நிலை, ஹை எனர்ஜி ஸ்டேட் மற்றும் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். ஓஹோ, இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். கடைகள்ல கிடைக்கிற ஒரு சாதாரண லேசர் பாயிண்டரை போலதான் நம்ம அலைபாயிர மனமும். அதனுடைய வெளிச்சம் ரொம்ப பலவீனமா இருக்கும், எங்கும் சிதறி போகும். ஆனா அந்த சிதற வெளிச்சத்தை முழுமையா ஒருங்கிணைச்சு ஒரே புள்ளியில குவிச்சா அது இரும்பையே அறுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த லேசர் கற்றையா, போக்கஸ்டு லேசர் பீமா மாறும் இல்லையா? அது போலதான் நம்ம உணர்வும் மாறுது அப்படின்னு சொல்லலாமா? நானும் தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை குவித்து ஒரு உச்ச நிலையை அடையும் போது அது வெறும் பருப்பொருளா மேட்டரா இருக்கிறத விட்டுட்டு போட்டான்களை, அதாவது தூய ஒளியை வெளியிடுது. அட, அதன் பின் அது தனித்து ஒரு பொருளா இல்லாம பிரபஞ்ச பெருவெளியோட அந்த குவாண்டம் ஃபீல்டோட இணைந்து ஒளியாகவே மாறிடுது. அப்படி என்றால் ஆன்மீகம் தேடுற இறுதி விடுதலையும் அந்த என்லைட்டன்மெண்ட்டும் குவாண்டம் அறிவியல் தேடுற ஒளியின் பரிணாமமும் ஒண்ணுதானா? ஆன்மீகம் சொல்றது தன்னிலை உணர்ந்து ஒளியாக மாறுவது, அறிவியல் சொல்றது அணுக்கள் குவாண்டம் ஃபீல்டோடு இணைந்து ஒளியாக மாறுவது. இது ரெண்டும் ஒண்ணுதானா? ஆமாங்க. வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு மொழிகள்ல பேசப்பட்டாலும் அவங்க சொல்ற இறுதி உண்மை ஒண்ணுதான். பருப்பொருள் தன்னோட அடர்த்தியை இழந்து தூய ஆற்றலாக ஒளியாக மாறுறதுதான் அந்த உச்சகட்ட நிலை. அணுவை பிளந்து பார்த்த விஞ்ஞானியும் மனச பிளந்து பார்த்த மெய்ஞானியும் கடைசியில சந்திச்ச இடம் அந்த ஒளி அப்படிங்கிற புள்ளிதான். இது கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க அறிவியல் தரவுகளையும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் மட்டுமே நம்புறவரா இருக்கலாம், இல்ல ஆழமான தியானமும் உள்நோக்கிய பயணமும் தான் உண்மை அப்படின்னு தேடுறவரா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஆதார கட்டுரைகள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவா உணர்த்தும். ஆமா, அறிவியலும் ஆன்மீகமும் எதிரெதிர் துருவங்கள் கிடையாது. ரெண்டுமே ஒரே பிரபஞ்ச உண்மையை விவரிக்கிற இருவேறு மொழிகள். ரெண்டுமே மலையோட இருவேறு பக்கங்கள்ல ஏற பயணங்கள் தான், இல்லையா? நிச்சயமா. மனித குலம் அறிவு தேடுற பயணத்துல புறவயமான ஆய்வுகளும் அகவயமான தேடல்களும் ஒன்னோட ஒண்ணு கைகோர்க்கிற ஒரு காலகட்டத்துல தான் நம்ம இப்போ நிக்கிறோம். கண்டிப்பாங்க. இந்த உரையாடலை முடிக்கிற தருவாயில உங்களை ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டு செல்ல விரும்புறேன். நம்ம ஆரம்பத்துல பல பில்லியன் டாலர்கள் செலவுல உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான அறிவியல் இயந்திரங்களை பத்தி பேசணும். ஆனா எந்த விதமான மின்சாரமோ நுண்ணோக்கிகளோ இல்லாத பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களால தங்களோட மனசை மட்டுமே ஒரு கருவியாக கொண்டு அணுவின் கட்டமைப்பையும் அந்த 4 அடிப்படை விசைகளையும் குவாண்டம் விதிகளையும் இவ்வளவு துல்லியமா அறிய முடிஞ்சது அப்படின்னா நம்மளோட மனித மூளை எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கருவியா இருக்கணும். உண்மைதான். நம்ம பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தேடி வெளியில பிரம்மாண்டமான இயந்திரங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா
நம்மளோட விழிப்புணர்வை கான்சியஸ்னஸ மேலும் விரிவுபடுத்தினா நம்மளோட சொந்த டிஎன்ஏவில் பல லட்சம் வருஷங்களா தூங்கிக்கிட்டு இருக்கிற இன்னும் எத்தனை பிரபஞ்ச ரகசியங்களை நம்மளால வெளியே கொண்டு வர முடியும். அடுத்த முறை நீங்க ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் இயந்திரத்தோட படத்தை பார்க்கும்போது இதை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த குவாண்டம் லெபார்டரி வேற எங்கும் இல்ல, உங்க மண்டையோட்டுக்குள்ளதான் ரொம்ப பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து தேடுங்க, தொடர்ந்து சிந்திங்க. மற்றும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.